ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான விளாக் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திலேருந்து எடுத்த விளாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். மேல் மாவு பூரணம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மோதகம் டைப்லேயும் மடக்கு டைப்லேயும் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேயே சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தான் போகலான்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் செஞ்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். கையில் தொட்டு பார்த்தா அப்படின்னா ஒட்டாமல் வரணும். வீட்டிலே பார்த்தீங்கன்னா விளக்கு பற்றி சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வச்சு சுவாமி கும்பிட்டாச்சு. இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் டெம்பிள் இருக்குது. அங்கே விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி கவசம் தான் இன்றைக்கி சாத்தியிருந்தாங்க. சாமி கும்பிட்டு அங்கேயே பிரசாதம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு கொண்டு போயிருந்த கொழுக்கட்டையை சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த விளாக். நகுலும் தனீஷும் பார்த்திங்கன்னா ஏதோ பேசிக்கிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா குருமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிற காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு ஒரு வதக்கிடலாம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா குருமா வித்து தோசை. நகுலும் தனீஷும் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்ருக்காங்க. சரி, விளையாண்டுற கேப்பில் பார்த்திங்கன்னா குருமா வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சன்லேருந்து இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். இப்போ வந்து குக்கிங் பண்ணிடலாம். ஆயிலில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தட்டி போடும்போது வாசனையாக நல்லாயிருக்கும். அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கூடவே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் விழுது அரைச்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா குருமா ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் குருமா ரெசிபி பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. இதை வந்து ரீஃபில் பண்ணிடலாம். ஊர்லேருந்தே மஞ்சத்தூள் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு செம்படத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா நகுலும் தனீஷும் பார்த்தீங்கன்னா லூடோ தான் விளாண்டுட்ருக்காங்க. தனீஷும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு விளாண்டுட்ருக்காரு நகுல். 2 பேரும் விளையாடுறது பார்த்தா ஒரே காமெடியாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு 2 பேரும் விளையாடுறது. அதுவும் தனீஷ் வச்சு விளையாடுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்ட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். நகுலும் தனீஷ் விளையாடுறது நீங்களே பாருங்களேன். 2 தாயம் போடு. போட்டா இது கணக்கு இல்லை. பண்ண அங்கே போடக்கூடாது. கீழே போட்டியா? ஏன்டா இப்படி பண்ற? தூக்கி விடுவாங்களா? நெக்ஸ்ட் டே ஈவினிங்க்கு நகுலுக்கு ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஜாம் தடவி தான் கொடுத்தேன். டோஸ்ட் பண்ணி ஜாம் தடவி கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூடவே எனக்கு பார்த்தீங்கன்னா டீ போட்டு எடுத்துக்கிட்டு நகுலுக்கும் பார்த்தீங்கன்னா பாலாத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருந்தது. கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ட்ரைனேஜ் பேஸ்கெட்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையெல்லாம் லிக்விட் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ட்ரைனேஜ் பேஸ்கெட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் உப்பு படிஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இந்த கூடையில் போட்டுடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட போகிறேன். சிங்கில் இருக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா கையோட கழுவி வச்சிடலாம். எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கொண்டைக்கடலை பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இதையும் வந்து தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொண்டைக்கடலை ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கூடவே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் இருந்தது, அதையும் கையோடு மடித்து எடுத்து வச்சுட்டேன்.
இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே காலையில் பார்த்திங்கன்னா சூடாக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். சாட்டர்டேக்கு பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொள்ளு தான் வைப்பேன். பீட்ரூட் பொரியல் கூடவே கொள்ளு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நகுலுக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஆஃப் டே. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான், ஸ்வீட் ராகி சேமியா தான் செஞ்சு வச்சுருந்தேன். மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். மார்னிங் ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கூடவே துணியும் பார்த்திங்கன்னா மிஷினில் வாஷ் ஆகிட்டுருக்கு. லிக்விட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்திருந்தது, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிள் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. டீ தூள் போட்டு கொதி வந்ததும் பால் ஊற்றி டீ போட்டு குடிச்சிக்க போகிறேன். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். கொள்ளுக்கு பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். கொள்ளு தண்ணி பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ரசத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரசமும் தாளித்து விட்டாச்சு, கொதிச்சு வரட்டும். சாட்டர்டே பார்த்திங்கன்னா என்னுடைய லஞ்ச் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஊர்வலமாக கொண்டு வரத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வான வேடிக்கையெல்லாம் போட்டு நல்லா விமர்சையாக பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு வேணுங்கிற பொருளை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சுவாமியும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஊர்வலம் வரத்துக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலம்பமெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ஊர்வலம் வரத்துக்கு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா முன்னேற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 7 o'clock மேலே இருக்கும். இந்த சிலம்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி ஒவ்வொரு தெருவாக வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க. இப்போ எங்கள் தெருக்கும் வந்துடுச்சு. வந்தோடனே சாமி கும்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் போட்ட ஒரு கீ செயின், விநாயகர் படம், கூடவே பார்த்திங்கன்னா ஸ்வீட் லட்டு கொடுத்துருந்தாங்க, கூடவே சுண்டல். இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.